சாம்பிராணி புகைகளை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாமா? காலம் காலமா இந்த சாம்பிராணி புகைகளை குழந்தைகளை குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா காட்டுறோம். இன்ஃபேக்ட் பெரியவங்க கூட தலைமுடியை காய வைக்கிறதுக்கு ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாம இந்த சாம்பிராணி புகை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்லாம் இன்னமுமேவும் பயன்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது அண்ட் ஆல்சோ நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காலம் காலமா இருந்துட்டு வருது. பட் சயின்டிபிக்கலா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பத்தின விளக்கத்தை தான் டாக்டர் ஐசக் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சாம்பிராணி புகை அப்படின்றது ஓகே, இந்த சாம்பிராணின்றது எதுல இருந்து தயாரிக்கப்படுறதுன்னா இந்தியன் பிராங்கின்சென்ஸ் அப்படின்ற ஒரு மரத்தினுடைய பட்டையிலிருந்து எடுக்கப்படுறது தான் இந்த சாம்பிராணின்றது. அதுதான் புகையாக்கி சாம்பிராணி புகையாக நம்ம பயன்படுத்துறோம். இது எரியும் போது இனிமையான வாசனையை கொடுக்குது, எல்லாருக்குமே ரொம்ப சுகமான ஒரு உணர்வை கொடுக்குது தான். ஆனா இந்த சாம்பிராணி புகையில பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது அப்படின்னும் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மால்டிஹைட்லாம் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இது என்ன பண்ணுமா, நம்ம உடல்ல நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்களுடைய சுவாச முறையை கம்பேர் பண்ணும் பொழுது குழந்தைங்களுடைய சுவாச முறை இன்னும் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கிறதுனால குழந்தைங்களை அது இன்னுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ பெரியவங்களுடைய சுவாச முறை அப்படின்றது ஒரு நிமிடத்துக்கு 12ல இருந்து 16 முறை மூச்சை இழுத்து இழுத்து நம்ம விடுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே குழந்தைங்க ஒரு நிமிஷத்துக்கு 30ல இருந்து 60 முறை வரைக்கும் சுவாசிக்கிறாங்களாம். அவங்களுக்கு இந்த புகை ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் முக்கியமா புகையிலையோடைய ஸ்மெல்லா இருக்கட்டும், அதனுடைய புகையா இருக்கட்டும், சாம்பிராணியுடைய புகையா இருக்கட்டும், ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுல இருந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வரும், இதுல இருந்து நல்ல நறுமணம் வரும். ஆனா புகை குழந்தைங்களுக்குள்ள போகும் பொழுது அது நிறைய ப்ராப்ளம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். முக்கியமா சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தியில பிரச்சனை அண்ட் சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் மூலியமா குழந்தைகளுக்கு இறப்பு கூட ஏற்படலாம் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லியிருக்கிறார். ஸ்டில் காலம் காலமா குழந்தைகளுக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறோமே, இன்னமுமே அந்த குழந்தைங்க ஹெல்த்தியா தானே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாலும் இந்த ஒரு கருத்துமேவும் ஒரு டாக்டருடைய சைட்ல இருந்து வெளிவந்திருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தூய்மையான சாம்பிராணியை விட இப்ப நிறைய கலப்படம் செய்யப்பட்ட சாம்பிராணி அண்ட் ஆல்சோ வாசனை திரவியங்கள் சேர்க்கப்பட்ட சாம்பிராணி வருது, அதுதான் ப்ராப்ளம். ஆனா அந்த ஃப்ரெஷ் நார்மல் ஒரிஜினல் சாம்பிராணி பிரச்சனை இல்லை அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணுல ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தவங்களும் இந்த சாம்பிராணியை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை ஏதாவது டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் ஐசக் சொன்ன இந்த ஒரு ஆய்வு சரியா, அண்ட் இந்த மாதிரி சாம்பிராணி அப்படின்றது குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாமா கூடாது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.